உங்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த வார்த்தை தெரியல அப்படின்னாலும் உங்களால ஈஸியா இந்த சென்டென்ஸ் மேக்கிங்கை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் பாருங்க. இப்போ ஸோ ஆல்ரெடி நம்ம V1 V2 V3 V4 பார்த்துருந்தோம்ல. இப்போ அதுல என்ன கான்செப்ட்ல V1 கான்செப்ட்ல சென்டென்ஸை மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சிங்குலர் சப்ஜெக்ட் வைங்க, மெயின் வேர்ப்ல எஸ் ஆட் பண்ணணும், பிளஸ் மெயின் வேர்புக்கான நவுனை நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் வந்தா வரும், அது செகண்ட் ஃபேஸ்ல எது எதுக்கலான்னு பார்ப்போம். பட் இன்னும் நிறைய ஃபேஸ் இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியான சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் என்ன எழுதுறேன்னா, அவன் தினமும் இட்லி சாப்பிடுவான், இப்படி எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இவன் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா அவனா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஹீன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை வச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன வைக்கணும்னு சொன்னேன், மெயின் வேர்பை வைக்கணும்னு சொன்னேன். சப்ஜெக்ட் ஒரு வேளை சிங்குலராக இருந்துச்சுன்னா மெயின் வேர்புக்கு என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் இதுதான் சப்ஜெக்ட், ஆமாவா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸில் எது ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவான் தான் இருக்குது. இதுதான் வெர்பு. இந்த வெர்பில் எந்த டைமுமே இல்லை, நோ டைம், சாப்பிடுவான் அவ்வளோதான், அதோட நின்றுச்சு. ஸோ அப்போ இது V1ல் வருது இல்லையா? நான் இன்னொன்று என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் ஒரு வேளை ஹீயோ ஷியோ இட்டோ ஒன் நேமோ இருந்துச்சுன்னா வெர்பில் எஸ் போடணும்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹீ ஈட்ஸ். வெர்புக்கு அப்புறம் என்ன வைக்கணும்னு சொன்னேன், இந்த வெர்புக்கான நவுனை தான் நீங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணணும்னு சொன்னேன். அவர் என்ன சாப்பிட்றாரு, இட்லி. ஸோ வெர்புக்கான நவுனு நெக்ஸ்ட் இட்லி. எப்போ, தினமும். அப்போ அதுக்கப்புறம் என்ன எழுதிக்கோங்க, ஹீ ஈட்ஸ் இட்லி டெய்லி. அவ்வளோதான், சிம்பிள். சென்டென்ஸ் மேக்கிங்கை ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் திங்ஸில் ரொம்ப ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோதான். ஃபஸ்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ஸை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைமை ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கரெக்டாக வைங்க. அது ரிப்பீட்டடாக நடக்கணும், தினமும் நடக்கிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைம் இல்லாமல் பாஸ்ட்டு கண்டினியூவஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் V1 டைப் ஆஃப் வெர்பில் நீங்கள் அந்த சென்டென்ஸை மேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் மேக் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் வைங்க, சப்ஜெக்ட்டுக்கான வெர்பை அடுத்து உடனே வைங்க, வெர்புக்கான நவுனை நெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் அங்கே ப்ரிப்போஷன் தேவைப்படும், பட் தப்பு வந்தால் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ப்ரிப்போஷனுக்கு என்ன சொல்லணுங்கிறத டீட்டெயில்டிங்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் இதெல்லாம் கரெக்டானு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப 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 ஈஸி. இந்த மாதிரி மொத்தம் இன்னும் நிறையா ஃபேஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நீங்கள் சென்டென்ஸை இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அது இதெல்லாம் எதுவும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெர்புக்கான நவுனை நெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, பட் இதிலே கொஞ்சம் நேரம் கழிச்சு சம்டைம்ஸ் 2 வெர்பு வரும். இப்போ இதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலிங்காக ரொம்ப ஈஸியாக, ஓகே, முடிஞ்ச அளவு கிராமரை எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ உங்களுக்கு புரியுமோ அந்த அளவு நம்ம ரொம்ப ஈஸியாகவே பார்ப்போம். ஓகே.